அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாகரிகம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம வளர்ந்துருக்க வாழ்க்கையை இப்போ அனுபவிக்கிற கொடுமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முன்னொரு காலத்தில் நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் சமைப்போம். மண் பாத்திரத்தில் சமைச்சு அதில் இருந்தால் சாப்பிட்டு நல்லா 100 வயசு வரலையும் உயிர் வாழ்ந்தோம். அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, காலங்கள் மாற நம்ம அலுமினிய பாத்திரத்துக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம். வளர்ச்சிங்கிற பேரில் அலுமினிய பாத்திரத்துக்கு மாற்றோம். அதை விட கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கட்டுமேனு சில்வர் பாத்திரத்துக்கு வந்தோம். இன்னும் வளர்ச்சி பார்த்தாது, இன்னும் நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி குக்கருக்கு வந்தோம். இது நகர்ப்புறங்களில் இருந்தது கிராமப்புறங்களுக்கும் வந்து சேர்ந்தது. எப்படி வந்து சேர்ந்ததுன்னா, இப்போ நான் நகர்ப்புறத்தில் வசித்தேன். எனது உறவினரை பார்க்குறதுக்கு கிராமப்புறத்துக்கு வரும்போது அவங்க மண் பாத்திரத்தில் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து, நீங்கள் இன்னும் மண் பாத்திரத்தில் சமைக்கிறீங்க, நீங்கள்லாம் வளரவே இல்லையா, நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் உலகத்துக்கு வந்துட்டோம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வந்துட்டோம், ஆனால் இன்னும் நீங்கள் மண் பாத்திரத்தில் சமைக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள கேலியும் கிண்டலுமா பண்ணி, அவங்களும் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நம்ம தான் வளரலையோ அப்படிங்கிற மன உறுத்தல்ல அவங்களும் வளர்ச்சிங்கிற பேரில் மண் பாத்திரத்துலேருந்து அலுமினியம், சில்வரு, குக்கர்னு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்போ அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வருமானங்களை கூட மருத்துவ செலவுக்காக இழக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி, அதிபயங்கரமான வளர்ச்சி அல்லவா. இன்னைக்கு அதே மண் பாத்திரத்தை கேவலமாக ஏளனமாக பார்த்த இந்த சமூகம் இன்னைக்கு இப்போ சென்னை டு திருச்சி நான் பயணிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, எங்கே மண் பாத்திரத்தில் சமையல் உணவகம் இருக்குது அப்படின்னு தேடுற நிலைமைக்கு தள்ளி வச்சுருக்கோம். வளர்ச்சின்னு சொன்னதை வேணான்னு உதாசீனப்படுத்தினதை இன்னைக்கு தேடி அலையிற நிலைமைக்கு கொண்டாந்து விடும். ஸோ இதை தான் வளர்ச்சின்னு இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு, சமையல் முறையில் வளர்ச்சியை அனுபவிச்ச நம்ம, குக்கருக்கு வந்த நம்ம, உணவு முறையிலையும் வளர்ச்சிங்கிற பேரில் சில காலங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, வயலில் நெல் விளைஞ்ச நெல்லை அறுத்து அறுவடை பண்ணி வீட்டுக்கு உணவுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறத விற்பனைக்கு அனுப்பிடுவோம். அந்த உணவுக்கு எடுத்து வச்ச நெல்லை வீட்டிலேயே அவிச்சு காய வச்சு அதை அரைச்சி அதை கொண்டாந்து வீட்டில் வச்சு உணவாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் முடியல, எவ்வளோ வேலை தான் ஒரு மனுஷன் பார்க்குறது. இது என்ன இன்னும் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிய கிராமப்புறங்களில் இதை ஊற வச்சு இதை அவிச்சு காய வச்சு அதுக்கான எவ்வளவு நேர செலவு, விரயங்கள், உடல் உழைப்பு எவ்வளவு. மிஞ்சி போனால் ஒரு 25 கிலோ பை அரிசி 1000 ரூபா தான் வரும். போனோமா 1000 ரூபா காசை கொடுத்தோமா, வாங்கிட்டு வந்தோமா, சாப்பிட்டு போகிறத விட்டுட்டு இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கீங்களேன்னு அங்கேயும் ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சுது. இந்த வளர்ச்சியை நோக்கி போகிற குரூப் பேச ஆரம்பிச்சுது. ஸோ பையரிசி வாங்க ஆரம்பித்தோம். பையரிசி வாங்கினதனுடைய விளைவு இப்போ இருக்கிற நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். இதை வேற நான் என் வாயால் சொல்லி அதை நீங்கள் கேட்டு என்னை பார்த்து காரி திப்பணுமா? வேணாம். சர்க்கரை வியாதியினுடைய முழுமையாக நம்மளை ஆட்கொண்டு விட்டது இந்த அரிசி. பையரிசியில் என்ன பிரச்சனை, ஏன் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பையரிசிங்கிறது அதனுடைய ஒரு அரிசியில் விளைஞ்ச அரிசி இப்போ இருக்கிற நிலைமைக்கு வயலில் விளைஞ்சி வர்ற நெல் ஆரோக்கியமானதான்னா அதுவும் இல்லை. அங்கேயும் வளர்ச்சிங்கிற பேரில் என்ன பண்ணோம், வீடுகளில் ஆடு மாடு இருந்துச்சு, அதனுடைய கழிவுகளை எருவாக உரமாக பயன்படுத்தணும். அப்போ அதில் விளைஞ்ச நெல்லை அரிசியை நம்ம பயன்படுத்தணும், ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலம் இருக்கான்னா அறவே இல்லை. அதுக்கும் மாற்றா உரத்துக்கு வந்தோம். உரம், செயற்கை உரங்களை வச்சு மருந்தை வச்சு அடித்து அதையும் பாழ்படுத்தி அதையும் நஞ்சாக்கிட்டோம். உணவையும் நஞ்சா 100% ஆக்கியாச்சு.
இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று, அதுவும் 100% நஞ்சு ஆக்கியாச்சு. ஏன்னா வாகன பெருக்கம், தொழிற்சாலைகளின் பெருக்கம், அதனால என்னாச்சு, காற்றும் மாசாயிருச்சு. எல்லாமே வளர்ச்சி தான். நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 100ல் 10 பேருக்கு சிறுநீரக இழப்பு இருக்கு. சிறுநீரகம் சரியா வேலை செய்யல. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த முந்தைய ஆட்சியில் எலெக்ஷன் தேர்தல் இதில் வந்து அறிவிச்சாங்க திமுககாரவங்க. என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் நடமாடும் டயாலிசிஸ் சென்டர், இரத்த சுத்திகரிப்பு நடமாடும், தெருவா போகும். ஸோ இங்க வளர்ச்சிங்கிற பேர்ல வளர்ச்சி எது, நடமாடும் டயாலிசிஸ் சென்டர், வீடு வீடுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்மளுடைய வளர்ச்சியை பெருமையாக பார்க்க வேண்டிய விஷயம் தானே. எவ்வளோ பெரிய விஷயம். என்ன வந்து வீடு தேடி வருது டயாலிசிஸ்னா சாதாரண விஷயமா, கொஞ்சோண்டு வளர்ச்சி அது. அன்னைக்கும் முன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவோம்னா ஆஸ்பத்திரி போகிறத வந்து கேவலமாக நினைச்சான், மரியாதை குறைவாக நினைச்சான். உடலில் ஒரு நோய் இருந்தால் அதை கௌரவ குறைச்சலாம் நினைச்சான். மது அருந்துறவனை பார்க்கவே மாட்டோம், அவனை ஒரு ஒரு தீண்டத்தகாதவனாக பார்ப்போம், ஒரு ஈனப்பிறவியாக பார்ப்போம். மது அருந்துறானா அவனை ஐயோ அவன் மனுஷனாயா, அவனை தள்ளிவிடா, அவனை திரும்பி பார்க்காத அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு இதை வச்சுருந்தோம், நம்ம தீண்டாமையை வச்சுருந்தோம் மது குடிக்கிறவனுக்கு. அதே வளர்ச்சி இன்னைக்கு வளர்ச்சியில் எப்படி இருக்குன்னா, மது குடிக்காதவனை தீண்டாமையாக பார்க்குறான். சாராயம் குடிக்க மாட்டியா, அப்போ நீ இவனை தள்ளி விடா, இவனை சேர்க்காதா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா அதுவும் வளர்ச்சி. உணவு காற்று இங்கே வந்தோமா, மதுவுக்கு வந்துட்டோம் வளர்ச்சிங்கிற பேரில். அன்னைக்கு சாராயம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிது, அதையும் குடிக்கிறவனா நம்ம ஒரு கேவலமான பார்வையே பார்ப்போம். ஊர்லேருந்து அவனை வந்து மதிக்க மாட்டாங்க யாருமே, அவனை ஒரு மனித பிறவியாகவே இது பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தவன் ஸோ அந்த குடிகாரனை நம்ம ரொம்ப ஏளனமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வளர்ச்சிங்கிற பேரில் குடிக்காதவனை மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆண் மகனாகவே ஏற்றுக்க மாட்டோம். குடிப்பழக்கம் இல்லாதவனே அவெல்லாம் ஆம்பளே கிடையாதுப்பா, குடிப்பழக்கம் இல்லாதவன் மனுஷனாவன், அவெல்லாம் எதுக்கு இருக்கான் உயிரோட அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனுடைய விளைவு. இப்போ உணவுனுடைய விளைவால் என்ன செஞ்சோம், சில வியாதிகளை நாகரிகம்ங்கிற பேரில் விலை கொடுத்து வாங்கிட்டோமா. என்னென்ன வாங்கினோம், சர்க்கரை நோய், அதை இல்லாமல் கிட்னி, சிறுநீரக செயலிழப்பு, இன்னும் பல வியாதிகள், உயர் ரத்த அழுத்தம், அது எக்ஸட்ரா நிறையா வாங்கிட்டோம். இப்போ இந்த சாராயத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட மாதத்துக்கு ஒரு தடவை இந்த விஷத்தை தான் கொடுக்குறாங்க, அதை தான் அருந்துறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறான், குடிக்கிறதையே கௌரவமாக நினைக்கிறான் நம்மால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவன் இதனால் என்ன இழப்பை அனுபவிச்சிட்டான், அதை குடிச்சிட்டு போகிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மைத்தன்மையை இழந்துட்டான். அதனால என்ன சொன்னால், குடிக்காதவன் நீ எல்லாம் குடிக்க மாட்டியா, நீ எல்லாம் ஆம்பளையே இல்லைனால இந்த குடிச்ச மாத்தனை பேரும் ஆம்பளையே இல்லாமல் ஆயிட்டான். எப்படின்னா மலடாயிட்டான். குடியினால் மலடாகி அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, ஆக மொத்தத்தில் நாட்டில் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், கார்ப்பரேட், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நல்லா தொழில் பண்ணுறாங்க. இன்றைக்கி மருத்துவ தொழிலும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை கருத்தரிப்பு மையங்கள்ன்ற பேரில் அது ஒரு தொழில் நல்லா விரிவடைஞ்சிருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தோம். வளர்ச்சி இதெல்லாம் கூட வளர்ச்சி லிஸ்ட்டில் தான் வருது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வளர்ச்சி லிஸ்ட்டில் தான் வருது. எப்படி வளர்ச்சி, இந்த வளர்ச்சி நமக்கு தேவைதானா, இதை விரும்பி தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா விரும்பி தான் வந்தோம். வளர்ச்சிங்கிற பேரில் எங்கேருந்து வந்தோம், மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்ட நம்ம குக்கருக்கு வந்தோம், குக்கர்லேருந்து உணவுக்கு பை அரிசிக்கு வந்தோம்.
பையில நல்லா சுத்தம் பண்ண நல்லா வெள்ளையாக இருக்கணும், அப்படியே நைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்தோம். காய்கறிகளில் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளை வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சும்மா பல பலன்னு இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் வாடி இருந்தாலும் பூச்சா இருந்தாலும் நம்ம வாங்க மாட்டோம். அதை ஐஸ் பெட்டியில் வச்சு குளிர்சாதன பெட்டியில் வச்சு அதை எடுத்து சமைக்க ஆரம்பித்து இல்லை பல வியாதிகளை நாமளே தேடி விரும்பி கொண்டாந்து நம்மளுடைய வச்சு. ஸோ இன்னும் நம்ம வளர்ச்சிங்கிற பேரில் இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி.